சீரியஸ் தான் நான் சொல்றேன். நான் நேரையே சொல்றேன் உனக்கு. டாக்டர் அர்ச்சனாவை தூக்குறதுக்குடா கிட்டத்தட்ட நான் இப்ப வரைக்கும் ஒரு 25 கோடிக்கு மேல ட்ரான்ஸ்பர் ஆயிருக்குடா. வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை கொலை செய்வதற்கு 25 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டு விட்டதாக ஒரு தொலைபேசி உரையாடல் இன்றைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது அந்த பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டு முடிச்சாச்சு. எங்கட பிடியலுக்கு 25 கோடி மட்டும் வைத்தியர் அர்ஜுனாவை கொலை செய்வதற்கு ஆன்சர் ஆகியிருக்கு என்று சொல்லி ஒருவர் தொலைபேசியில் உரையாடக்கூடிய ஒரு குரல் பதிவு இன்றைக்கு வெளியாகிருக்கு. அதை வைத்தியர் அர்ஜுனாவை வெளியிட்டிருக்கார். ஏற்கனவே ஒரு 2 தினங்களுக்கு முன்னுக்கு, அதாவது மன்னார்ல நீதிமன்ற வழக்கு முடித்து பிறகு அவர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தவர், என்னை கொலை செய்வதற்கு 30 லட்சம் ரூபாய் மட்டும் பேரம் பேசப்படுவதாகவும் இதற்கு பின்னுக்கு ஒரு அரசியல்வாதி இருப்பதாகவும். ஆனால் இன்றைக்கு அதன் குரல் பதிவை வெளியிட்டிருக்கார். உண்மையிலேயே அதிர்ச்சி தர விடயமா 25 கோடி ரூபாய் மட்டும் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு, அதாவது எங்களோட பிடியங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்குன்னு சொல்லி அந்த தொலைபேசியில் கதைக்கக்கூடிய நபரை சொல்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் முடிவில் கௌசி என்று சொல்லி ஒரு பேரும் சொல்றார். அந்த நபர் எதிராக இருந்து கதைச்சு கொண்டிருக்கக்கூடிய நபரா, இல்லை தொலைபேசியில் கதைக்கக்கூடிய நபர்கிட்ட பேரா, இல்ல அந்த பணங்களை கொடுத்திருக்கக்கூடிய நபர்கிட்ட பேரான்னு சொல்லி தெரியல. அது முழு விளக்கம் என்னன்னு சொல்லி வைத்தியர் சொல்லல. ஆனா அந்த கதைச்சிருக்கக்கூடிய நபரனுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு கருதி தான் இதை வெளிவிடையிலே என்று சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காருன்னு சொன்னா, அவர் யார் என்னன்னு சொல்லி தனக்கு எல்லாமே தெரியும். இவர் ஒரு கிளிநொச்சியில இயங்கக்கூடிய ஒரு செஸ் அகாடமியில பணியாற்றக்கூடிய நபர் என்று சொல்லியும், அவரோட தான் ஏற்கனவே அவருடைய தனிப்பட்ட விடயங்கள் சார்ந்து கணக்க பேசியிருக்கிறார் என்று சொல்லியும், அவர் தான் ஆளா என்ன மாதிரியான விடயங்கள் எல்லாம் நடக்கப்படுதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி போட்டு தான் அதுக்கு பிறகு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாம இதை விட இதற்கு பின்னணியில ஒரு தமிழ் அரசியல்வாதி, பிரபலமான தமிழ் அரசியல்வாதி இருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். உண்மையிலேயே அந்த அரசியல்வாதி யார் என்று சொல்லி தெரியல, எப்படியான நகர்வுகள் இதற்கு இருக்கு என்று சொல்லி தெரியல. ஆனால் இந்த வைத்தியர் அர்ஜுனாவை கொலை செய்வதற்கு 25 கோடி ரூபாய் ஆன்சர் செய்யப்பட்ட விடயம் உண்மையாக இருக்குது. என்னோட சொன்னால் அந்த குரல் பதிவில் கதைக்கக்கூடிய நபரே எனக்கு காசு வந்திருக்குன்னு சொல்லி ஒத்துக்கொண்டிருக்கார். எப்படியான குரல் பதிவு என்று சொல்லி அதை பார்த்து விட்டு பேசலாம். ப்ரொடெக்ட் பண்றதுக்கு டாக்டர் அர்ச்சனாவால கூட முடியாதுடா. ஏன் தெரியுமா? டாக்டர் அர்ச்சனா எங்க நின்றாலும்னா டாக்டர் அர்ச்சனாவே தூக்குறதுக்குடா எங்க படிகள் தள்ள டீலே வந்திருக்குது. இல்ல சீரியஸ் தான் நான் சொல்றேன். நான் நேரையே சொல்றேன் உனக்கு. டாக்டர் அர்ச்சனாவை தூக்குறதுக்குடா கிட்டத்தட்ட நான் இப்ப வரைக்கும் ஒரு 25 கோடிக்கு மேல ட்ரான்ஸ்பர் ஆயிருக்குடா. எங்க படிகள் ஆயிருக்கு. சரியா? டாக்டர் அர்ச்சனாவாலேயே முடியாது. ஆனா எனக்கு என்ன கௌசி. குட் மார்னிங். விடிய காலமே நல்ல மெசேஜோடு உங்களை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல் ஆடியோ எனக்கு கிடச்சிருக்கு. சம்பந்தப்பட்ட நபர் கிளிநொச்சியில் ஒரு செஸ் அகாடமியை நடத்துகிறாருன்றும், மற்றது அவர் ஒரு ஆவா குழுக்களோட சம்மந்தப்பட்டிருக்காருன்றும் கனதகவல் மாறி மாறி அனுப்பி கொண்டிருக்கணும். இந்த ஆடியோ ரெக்கார்டிங் ஃபுல்லாக நான் சிஐடி கொடுப்பேன். போலீஸ்லேயும் நான் இன்றைக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுவேன். நான் நினைக்கிறேன் இது நான் நேற்று இவரை சந்திக்க போகிறேன் என்று சொன்ன பிறகு தான் இந்த ஆடியோ ரெக்கார்டிங் வெளியாயிருக்கு. இதுண்ட உண்மைத்தன்மை இந்த சம்மந்தப்பட்ட நான் நினைக்கிறேன் இவரோட பேரை சொல்ல விரும்பல. கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு பெரிய செஸ் ஜாழ்ப்பாணம் வடக்கு மாகாணத்தின் ஒரு செஸ் என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஒன்று இன்ஸ்ட்ரக்டர்ன்னு சொல்லி தான் எனக்கு சொல்லியிருக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த சம்மந்தப்பட்ட தம்பியோட நான் கலதடவை ஃபோனில் கதைச்சிருக்கிறேன் அவர்கிட்ட பர்சனல் விஷயமா. அது சம்மந்தமான விஷயம் அவராண்டு எல்லாத்தையும் தேடி பிடிச்சிட்டு நாங்கள் வெகு விரைவில் நான் கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுவேன். இது இவர் சம்மந்தமாக கணக்க வீடியோக்களும் முதல் வந்திருக்குது, ஆடியோக்கள். ஆனால் இவர் யாரென்று உறுதிப்படுத்தலை. பட் இவர் இந்த முறை தெளிவாக கதைச்சிருக்கிறார். அந்த பேரெல்லாம் சொல்லியெல்லாம் கதைச்ச ஃபுல் ரெக்கார்டிங். நான் அவர்கிட்ட பாதுகாப்பு கருதி நான் இதை போடையில், அவர்கிட்ட பேர் என்னென்னு போடையில். பட் அது அதாவது வெகு விரைவில் சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு நினைக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட ஒரு தமிழ் அரசியல்வாதியின் பிற்புலம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். சம்பந்தப்பட்ட ஒரு தமிழ் பிரபல்யமான ஆடிக்கூழ் விற்கிற ஒரு அரசியல்வாதிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அதை நாங்கள் தேடுவோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா.
இப்படியான விடயங்கள் தான் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது வைத்தியர் அர்ஜுனாவுடைய உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்குது. அவர் எல்லா பிரச்சனைகள்லையுமே முன்னுக்கு நின்று ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கணும் என்று சொல்லி போராடுறதால் உண்மையிலேயே மக்கள் அவர்களை கைவிட மாட்டார்கள் என்று சொல்லி நம்பினாலும் இப்படி பணப்பரிமாற்றம் மூலம் செய்யப்படுகிற குற்றங்களை சாதாரண மனிதர்களால் தடுக்க முடியாது. அதே நேரம் இப்போ காவல்துறை அதற்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இணைச்சா தான் இதை ஓரளவுக்கு தடுக்க முடியும், இவருக்கான பாதுகாப்பை கொடுக்க முடியும். ஸோ இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எப்படியான பாதுகாப்புகளை வைத்தியர் அர்ஜுனாவுக்கு மக்களாகி எங்களால் கொடுக்க முடியும், அதே நேரம் அரசாங்கத்திலிருந்து பெற்றுக் கொடுக்க முடியும் என்றதை கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட தொலைபேசி உரையாடலில் கதைத்திருக்கக்கூடிய நபரார், எப்படிப்பட்ட பின்புலம் என்ற முழுமையான தகவலோட அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.